ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கிறேங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மசாலாவில் உள்ளே பிடிக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இதுக்கு ரெஸ்ட் கொடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஊறிச்சினா தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். வேறு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் வர மல்லி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் குருமிளகு போட்டுக்கலாம். மிளகு வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வேறு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் நான் 3 டீஸ்பூன் ஊற்றிருக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நீங்கள் பொடுசாக கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இஞ்சியும் பூண்டும். இது நல்லா 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து அந்த எண்ணெயில் அந்த மசாலையே நம்ம இந்த சிக்கனை நல்லா வதக்கிக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நம்ம வெறும் இதை மட்டும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சே நம்ம வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். தண்ணியே ஊற்றலை. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ தண்ணி விட்டுருக்குது. இப்போ நம்ம வந்து நல்லா கலரி கொடுத்துக்கலாம். மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா இப்போ வெந்துருச்சு. 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் வறுத்து அரைச்சி வச்சுக்கிற பவுடர் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே பிடிக்கிற மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டிஷ் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். அந்த செஃப்ட்டை கேட்டுட்டு வந்து தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி பூரிக்கும் நல்லா இருக்கும், பரோட்டாக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை, அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதாங்க இது. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. மறுபடியும் நம்ம கலரி கொடுத்துக்கலாம். சூப்பராக நம்ம சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். சால்ட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டால் தான் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.